வாசிப்போமா? எடுங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். பின்னால சேர்ல இருக்கவங்க வசனம் சொல்லணும். பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தாத்தா சொல்லணும். பாட்டி சொல்லிடுவா தாத்தாக்கு போய். ஆதியாகமம் 26 நான் சொல்ற வசனங்களை வாசிக்க போறானே. 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 13 அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் வந்தது என்னது? பெலிஸ்தர் அவன் பேரில் என்ன பண்ணார்கள்? அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க. ஆசீர்வாதம் பெருகும் போது ஆசீர்வாதம் பெருகும் கண்டிப்பா பொறாம வரும். உண்மைதானே? ஆசீர்வாதம் பெருகும் போது என்ன வரும்? பொறாம வரும். நம்ம கீழே கிடக்கும் போது எல்லாரும் சிரிப்பான், சந்தோஷமா பேசுவான். என்னைக்கு நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வீட்டுல வருதோ அப்பதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரியும், நம்ம சொந்தக்காரன் யாருன்னு தெரியும். இது உண்மை. கவனிங்க, 2 நேரத்துல தான் சொந்தக்காரன் எப்படி கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு பிச்சைக்காரனா இருக்கும்போது பக்கத்துல இருக்க யாருக்கு தெரியும், பணக்காரனா போது பக்கத்துல இருக்க யாருக்கு தெரியும். உண்மையிலேயே நம்முடைய ஆசீர்வாதத்துல பொறாம கொள்ளவங்க நல்லவங்க, ஆனா லேசில பார்க்க முடியாது. இவங்க கவனிங்க, இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே எல்லாரும் இவன் மேல என்ன செய்யறாங்க? பொறாம கொள்றாங்க. அதனாலதான் வீடு கட்டும் போது என்ன போடுவாங்க? வாசல்ல பொறாமையின் கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய கண்ணு இருக்கிறதுனால அது ஒண்ணு நமக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அதனால எத்தனை பொறாமைகள் எழுப்பினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவனும் தடுக்க முடியாது. என்ன கையா? ஆமென். எடங்கி போச்சே. என்ன சொன்ன? எத்தனை ஆசீர்வாதத்தை எவன் தடுக்க நினைச்சாலும் ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. சர்வ வல்லவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, 4 பேர் எழுப்பதான் செய்வான். அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக கூடாது. அதுதான் ஆசீர்வாதமே இருக்கு. ஒரு அல்லேலூயா. ஆமென். வண்டி எடுத்தோம், எதிரிகள் வந்தாங்க. ஆமென். வீடு கட்டினோம், பொறாம வந்துச்சு. ஓட்டிங்க நின்னாங்க, ஆனா ஒண்ணே செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. இப்படி அவனுக்கு விரோதமா எத்தனையோ எதிரிகள் எழுப்புனாங்க. கவனிங்க, ஈசாக்கு ஒரு கிணறு தோண்டுனா அதை மூடுனாங்க, மண்ணை வச்சு. அடுத்து ஒரு கிணறு தோண்டுனா அதை மண்ணை போட்டு என்ன செஞ்சாங்க? மூடுனாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சா? ஏசேக்கு சிக்தினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை, சச்சரவு, தொந்தரவு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா சண்டை, கசப்பு, சச்சரவு, தொந்தரவு பேர் வச்சான். ஆனா 3வது ஒரு கிணறு தோண்டுனா அதுக்கு எவனும் தடுக்க கவனிங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு ஒரு கூடை இருக்கும். ஆனா ஒரு பாடுதான். அதுக்கு மேல எவனும் வர முடியாது. அதுக்கு மேல கர்த்தர் நடத்துவாரு. நம்ம பிரவங்க ஒரு பக்கத்துல தோல்ல தட்டி சொல்லுங்க, 4 பேர் வருவான். அது ஒரு எழுக வரைக்கும் தான் அவன் கண்டிப்பா வருவான். ஆனா அதுக்கப்புறம் அவரும் நம்மளும் மட்டும்தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால என்ன பொறாமை வந்தாலும் ஒரு எழுக தான். அதுக்கப்புறம் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். இப்ப என்ன நடக்கு? இப்ப ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருத்தனும் கிடையாது. அப்பதான் ஒரு பேர் வைக்கும். வாசிங்க 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். பின்பு அவ்விடம் பெயர்ந்து போய் வாசிங்க. அதற்கு என்ன பேர் வச்சா? இடம் கொண்டு பெருக செய்கிற கர்த்தர். இதயத்துல கை வச்சிருங்க, ஏன் கூட இருக்கிற செத்தவமே வைக்க கூடாது. நல்ல கம்பீரமா ஏன் கூட இருக்கிற சர்வ வல்லவர் இடம் கொண்டு பெருக செய்வார். எவனும் தடுக்க முடியாது. எதிரி எழுப்புவான். ஒரு எழுகதான்.
ஆனா ஒரு இல்லதான் கர்த்தர் கடைசி வரை வருவாரு. கடைசி கருத்து கடைசி அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு என்ன பேரு? கர்த்தர் இடம் கொண்டு கர்த்தர். அதனால கர்த்தர் பெருக செய்வா, கர்த்தர் பெருக செய்வா, கர்த்தர் பெருக செய்வா. தங்கச்சி கர்த்தர் பெருக செய்வா. கர்த்தர் உங்களை பெருக செய்வா. பெரியால வருவீங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகளும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக செய்வா. நிறைய பேர் உத்தரம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் பெருக செய்வா. இந்த வீட்ல இருக்க போற எல்லாரையும் கர்த்தர் பெருக செய்வா. பக்கத்துல கை எடுத்துங்க. இந்த வீட்ல வரவங்க பெருக செய்வார் கர்த்தர். சிஸ்டர் அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க ஆண்டவரோட பேசி இருக்கிறாரு. உங்களை இடம் கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? பெருக செய்வார். நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஆமென். பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சத்திரம் போவோம். எத்தனாவது வருஷம் பிறந்தா? 22, 23, 24 மூணாவது பிறந்த நாள். அது முடியுது. 3வது பிறந்த நாள். 3வது பிறந்த நாளை காண போகிற மகளை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்ப இவளுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். ஆமென். இந்த சத்ரு யோகங்களை கை போடவே இப்போ பாட்டி வரணும். வந்தா நல்லா இருக்கும். வரும் வந்துரும் கண்டிப்பா வரணும். அல்லேலூயா. தாத்தா பிஸி. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2 ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லுங்க. இது எல்லாரும் கேட்குறாங்க. ஆமென். ஆமென். அப்படியே ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அடுத்து. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் நம்ம கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து மகளை ஆசீர்வதிக்கப்படுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வசனமும் பிள்ளைக்கு தான். ஆமென் சொல்லு. கைவிடுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னாச்சு? கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை எல்லா பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகல ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெலுங்குல சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் கர்த்தர் தாங்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவர் மேன்மையாக வைக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 மடங்கு பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. நன்மை வந்துட்டு 1000 மடங்கு வந்துட்டு. வேற யார் சொல்லணும்? எப்படின்னு சொல்லு. கையோ பாரு, கண்ணோ பாரு. கரங்களை வைத்து அல்லேலூயா. வேற யார் சொல்ல போறா? ராஜா போயாடா அப்புறம் சொல்றேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். நல்ல வாக்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அந்த வார்த்தை நான் அவள்கிட்ட சொல்லி கைப்படுவதில்லை. இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லியிருக்கிறாரு. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. மேன்மையாக வைப்பேன் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறாரு. கண்ணை வைப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் வசனங்களை சொன்னீங்க. சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னாங்க. எல்லா வசனமும் ஆமென்றும் ஆமென். 3வது பிறந்த நாளை காண்கிற அன்பு மகளுக்கு
கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த ஆண்டு எல்லா நாட்களும் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.